தற்போது ஒரு அண்மை செய்தி. விசச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விசச்சாராயம் விற்றவுடன் ஆளும் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதால் முறையான விசாரணை நடக்காது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். விசச்சாராயம் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சட்டப்பேரவை விவாதம் செய்யவும் அனுமதிக்கவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது கள்ளச்சாராயம் குறித்தாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் கோரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை வழங்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தி இருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தை பொறுத்தவரையில் தற்போது தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 55க்கும் மேற்பட்டோர் உயர்ந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் ஒரு சிலரின் உடல்நிலை தற்போதும் கவலைக்கிடமாக இருப்பதாகவே தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கடந்த 1971ஆம் ஆண்டில் தமிழகத்தில் மதுவிலக்கை நீக்கி மதுவிலக்கை அமல்படுத்திய போது பல நல்ல அறிவுரைகள் இருந்தும் திமுக பின் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரும் மதுபானம் இன்றைக்கு டாஸ்மாக் அரசு என்ற அளவில் வளர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் மதுபானம் தாராளமாக கிடைப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் கள்ளச்சாராயம் கிடைத்தால் கொல்லைப்புறமாக சாராயம் காய்ச்சுபவர்கள் உள்ளதால் நடந்த இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ரசாயனங்களுடன் கூடிய அவரது வீடுகளில் மொத்தமாக கள்ளச்சாராயம் அருந்தி 56 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 200 பேர் பெற்றோரை இழந்துள்ளனர் என்ற விவகாரத்தை சிபிஐக்கு வழங்க வேண்டும் என பாஜக தரப்பில் தான் வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் ஆளுங்கட்சியின் கைவரிசை இருப்பதாகவும் மாநில அரசு இதனை கையாண்டால் இதனை முழுமையாக விசாரிக்க முடியாது என குற்றம் சாட்டியுள்ள அவர் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் சிபிஐக்கு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க வழங்க வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.